உன்னத பாட்டு 15ஆம் பாகம். 14வது பாகத்திலே உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களையும் நான் விளக்கி உங்களுக்கு சொன்னேன். கவிதை நயத்தில் பரலோகில் இருக்கின்ற மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட ரப்சரிலே, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி 7 வருட காலங்கள் இந்த பூமியிலே இயேசுவானவர் உலகத்தை நியாயம் தீர்த்து கொண்டு யூதர்களை பராமரித்து கொண்டு அவர் காரிய பழுவிலே இருக்கின்றதை காட்டுகின்ற 4 வசனங்கள் என்று உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். இன்று 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து படிக்க போகிறோம். 5வது வசனம் அச்சு அசல் இன்னொரு வசனத்தை போலவே இருக்கிறது. முதலாவது 5வது வசனத்தை வாசிப்போமா? மணவாளன் பேசுகிறார். இந்த ஒரு வசனத்தை மணவாளன் பேசுகிறார். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதா? 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2வது அதிகாரம் 7ஆம் வசனம், அதே வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகளின் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தின பொழுது என்ன சொன்னேன் என்று ஞாபகப்படுத்தவா? இப்போ அதாவது இப்போ உலகத்திலே மனவாட்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு இயேசுவானவர் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது சபை இளைப்பாறிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான், போராட்டங்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள் அது இது என்று இருந்தாலும், ஊழியம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது இருந்தாலும் ஒரு விதத்தில் நாம் இளைப்பாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? நித்திய இளைப்பாறுதல் நமக்கு பரலோகத்தில் உண்டு. இப்போது இந்த பூமியிலே நாம் இளைப்பாறிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை குழப்புகின்ற ஒரு நல்ல சக்தி இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். பிசாசு அல்ல, பிசாசு கெட்டவன் அல்லவா, நல்ல சக்தி. அது என்ன? யூதர்கள். ஞாபகம் இருக்கிறதா? நான் சொன்னேன் உங்களுக்கு, யூதர்கள் தங்களுடைய விஷயங்களை கொண்டு வந்து திணித்து அது இது என்று சபைகளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் யூதர்கள் என்றபடினால் அவர்களை திட்டவும் முடியாது. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற காரியங்கள் நமக்கு தேவை இல்லாதபடினால் அதை நாம் எடுக்கவும் முடியாது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் என்று உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா? சொன்னேன், சில கிறிஸ்தவர்கள் எப்படி ஓய்வு நாளை சனிக்கிழமை ஆசரித்து கொண்டு தலித் என்கின்ற அந்த ஜெப சால்வையை போர்த்து கொண்டு, அப்புறம் இயேசுவை யெஷுவா என்று சொல்லிக்கொண்டு பண்டிகைகளை எல்லாம் ஆசரித்து கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது தவறும் அல்ல, ஆனால் அவையெல்லாம் தேவையும் அல்ல. இப்படியெல்லாம் நான் ஒரு இக்கட்டான ஒரு நிலையை பற்றி உங்களுக்கு அன்று விளக்கப்படுத்தினேன். அந்த அடிப்படையில் இயேசுவானவர் சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே. யார் எருசலேமின் குமாரத்திகள்? யூதர்களே, இவளை பாட்டுக்கு இளைப்பாற விடுங்களேன், உங்களுக்கு ஆணையிடுகிறேன், ஆனால் கட்டுமையாய் அல்ல, பயங்கர மிருகங்களின் படி அல்ல, வெளிமான்கள் மேலும் எப்படி மறைகளின் மேலும் வெளியின் மறைகளின் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன், இனிமையாய் சொல்லுகிறேன், அமைதியாய் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் என்று சொன்னார் என்று உங்களுக்கு 2 ஏழை பற்றி இப்போ ஞாபகம் வருகிறதா உங்களுக்கு? அதே வசனத்தை இப்போ ஏன் 3:5 சொல்ல வேண்டும்? மணவாட்டி தான் பரலோகத்தில் இருக்கிறாளே. இது அதே தாற்பயத்தில் அமையப்பட்டிருக்கின்றது. எருசலேமின் குமாரத்திகளே. இப்போ இங்கே எருசலேமின் குமாரத்திகள் என்றால் யார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே. எப்படி தெரியும்? ஞாபகம் இருக்கிறதா? சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரதீசு திறக்கப்படுமாம். பரதீசு திறக்கப்பட்டு அதில் இருக்கின்ற ஆத்மாக்கள் எல்லாரும் முதலாவது உயிர் தெளிந்து தானாம். அவர்களோடு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தெசலோனிக்கர் புத்தகத்திலிருந்து பார்த்தோம். அப்படித்தானே? அப்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆபிரகாம் இருப்பார், நிச்சயமாக ஈசாக்கு இருப்பார், யாக்கோபு, மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, இப்படி இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மணவாளனின் தோழர்கள். எருசலேமின் குமாரத்திகள் என்பது அவர்கள் தான்.
பரலோகத்தில் இருக்கிற அவர்களுக்கு இயேசுவானவர் சொல்லுகிற மாதிரி அமைந்திருக்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு, யாரவள்? சபை. மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். என்றால் என்ன அர்த்தம்? அவளுக்கு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கட்டும், பரலோகில் அவளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கட்டும். இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்து நான் நினைத்ததை சொல்லுகிறேன். ஏன் அங்கும் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சபையை குழப்பிக் கொண்டிருப்பார்களா? அங்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை குழப்பிக் கொண்டிருப்பார்களா? அங்கேயும் அவர்களுக்குள்ளே ஒரு தராதர வேறுபாடு இருக்குமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சபையை பார்த்து, நாங்கள் தான் உண்மையான தேவ ஜனங்கள், நீங்கள் கிருபையினால் வந்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் பிரச்சனை கொடுப்பார்களா, குழப்புவார்களா என்று யோசித்தேன். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அன்பானவர்களே. ஏனென்றால் பரலோகத்திலே பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது, கோபம் கிடையாது. பரலோகம். அப்போ ஏன் இயேசுவானவர் இப்படி ஒன்றை சொல்ல வேண்டும்? நான் நினைக்கிறேன், என் மனவாட்டியாகிய சபை பரலோகிலே யாராலும் குழப்பப்படாமல் அழகாக ஓய்ந்திருக்க அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்பது போலத்தான் இது சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார் இயேசு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அந்த இளைப்பாறுதல் பூமிக்குரிய இளைப்பாறுதல் மட்டுமல்ல, நித்திய இளைப்பாறுதலும் தான். அதைத்தான் நான் நினைக்கிறேன் 2:7 3:5 2 விதமாக அங்கு பூமிக்குரிய இளைப்பாறுதலை சபைக்கு கொடுங்கள், குழப்பாதீர்கள் என்ற விதத்திலும், இங்கு 3:5 பரலோகின் இளைப்பாறுதல் அவளுக்கு இருக்கட்டும் என்ற விதத்திலும் அமைந்திருக்கின்றது என்று நான் நம்புகிறேன். சரி அன்பானவர்களே, இனி 3ஆம் அதிகாரம் 6 11 வரைக்கும் பார்த்தால் அந்த வசனங்கள் 6, 7, 8, 9, 10, 11 இந்த வசனங்கள் மணவாளனும் பேசவில்லை, மணவாட்டியும் பேசவில்லை, பொதுவாய் யாரோ பேசுவது மாதிரி அமைந்திருக்கிறது, பொதுவாய் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புத்தகத்தை எழுத கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட சாலமோன் இதை மொழிகிற விதத்திலே இருக்கிறது. ஆனால் இதிலே இயேசுவானவர் பேசுகிற விதமாகவோ அல்லது மணவாட்டி பேசுகிற விதமாகவோ வேறு யாரும் பேசுகிற விதமாகவோ அல்ல, பொதுவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது இந்த வசனங்கள் 1000 வருட அரசாட்சியை குறிக்கின்றன. சுரேஷ், நீ எப்படி சொல்லுவாய்? சொல்லவா? அந்த 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு பிரியமானவளுக்கு இளைப்பாறுதலை கொடுங்கள். அப்போ அந்த இளைப்பாறுதல் கொஞ்ச நேரம் குழப்ப வேண்டும் தானே. எப்போ? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும் பொழுது. வெளிப்படுத்தல் 19 ஆட்டுக்குட்டியானவர் யாரை கல்யாணம் செய்ய போகிறார்? எவளை? அந்த ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாளே பரலோகத்திலே சபை, நீங்களும் நானும் தான். அந்த சபையை இயேசுவானவர் திருமணம் செய்ய போகிறார். அப்போ திருமணத்துக்கு அவளை எழுப்ப வேண்டும் அல்லவா? அப்போ தூங்கிக் கொண்டிருக்கின்றவளை எழுப்புவதல்ல, இளைப்பாறிக் கொண்டிருப்பவளை, இளைப்பாறுதலை. அந்த இளைப்பாறுதலை கொஞ்சம் குழப்பி, இப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வந்திருக்கிறது என்று அவளுடைய அந்த இளைப்பாறுதலை கொஞ்சம் குழப்ப வேண்டும். ஒரு நல்ல குழப்பம், கெட்ட குழப்பம் அல்ல, ஒரு நல்ல குழப்பம். இப்போ வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தின்படி நான் உங்களை அழைத்து கொண்டு போகவா? வெளிப்படுத்தல் 19, நான் இதை ஏன் அதிகமாய் வாசிப்பது கிடையாது என்றால், நான் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனே 43 பாகங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தை. இப்போ வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கிறது. அப்போது 9வது வசனம் 19:9 ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போது கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு 11வது வசனத்தில் பாருங்கள், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார், அவரை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 14வது வசனத்தை பார்த்தால், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய்
வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நிறைய பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காத ஒன்று, அவர்கள் என்னோட நிறைய நான் வெளிப்படுத்தல் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு நிறைய பெந்தகோஸ்தேக்காரர்கள் என்னோட சண்டைக்கே வந்திருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், 1000 வருட அரசாட்சியில் நாம் இங்கே இருந்து அரசாளுவோம் என்று. அதை நான் வேதத்திலே பார்க்கவில்லை. வேதத்திலே இயேசுவானவர் சேனையோடு தான் வருகிறார். சேனை என்பது உண்மைதான், இப்பொழுது நாமும் தேவனுடைய சேனை தான். ஆனால் மணவாட்டி மனைவியானதுக்கு பிறகு அவள் சேனை என்று சொல்ல முடியாது. அப்போ நான் சேனை என்று பார்ப்பது தேவ தூதர்களையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் தான். அப்போ மணவாட்டி 1000 வருட அரசாட்சியை நிறுவ இயேசுவானவர் இங்கே வரும்போது மணவாட்டி அவரோடு வருவது போன்ற வசனங்கள் கிடையாது. எப்படி வசனங்கள் இருக்கின்றன என்றால், நாமும் அவரோடு ஆட்சி செய்வோம், அப்படியெல்லாம் இருக்கிறது. இப்போ நான் நினைக்கின்றது இதுதான் அன்பானவர்களே. நான் நினைக்கிறேன், அந்த 1000 வருட அரசாட்சியின் போது சபையாகிய இயேசுவின் மனைவி, மணவாட்டி அல்ல, மணவாட்டி முடிந்து விட்டது, கல்யாணம் தான் நடந்து விட்டதே, மனைவி நினைத்த நேரம் பூமிக்கு வரவும் நினைத்த நேரம் பரலோகத்துக்கு போகவும் கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பாள் என்று. புரிகிறதா? உண்மையாக இயேசு இருக்கிற இடத்துல தான் மணவாட்டி இருக்க வேண்டும், மணவாளன் இருக்க வேண்டும், கணவன் இருக்கும் இடத்தில் தான் மனைவி இருக்க வேண்டும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், அந்த 1000 வருட அரசாட்சியில் இயேசுவின் மனைவியாகிய சபை இந்த பூமியிலே வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்தில் இருந்து கொண்டு பூமிக்கு போக்குவரத்துமாக இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகவே பூமிக்கு சபை வராது என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை அன்பானவர்களே. அவர் அந்த வெள்ளை குதிரையிலே வரும்போது அவரோடு சபை வரும் என்பதனைத்தான் நான் வேதத்திலே காணவில்லை என்கிறேன். வராது என்று நான் சொல்ல நான் யாரப்பா? இப்போ அன்பானவர்களே, நீங்கள் ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி என்னை போல என்று வைத்துக் கொள்வோமே. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவானவர் 1000 வருஷ அரசாட்சியை நிறுவ வரும் பொழுது, அவருடைய பகிரங்க 2வது வருகையில் வரும் பொழுது நம்மையும் அழைத்து கொண்டு வருவார் என்று தானே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? பரிசுத்தவான்கள். அவர்களுக்கு படிப்பு இருக்கிறதோ பட்டம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன, ஆவியின் அபிஷேகம் இருந்தது அவர்களுக்கு. கர்த்தருடைய பாதத்திலே மணித்தியால கணக்கில் விழுந்து கிடந்து கர்த்தருடைய முகத்தை தேடின பரிசுத்தவான்கள். இந்த இப்போதானே அன்பானவர்களே, சர்வகலாசாலையாம், எபிரேயமாம், கிரேக்கமாம், டாக்டரேட்டாம், அதாம் இதாம் என்றெல்லாம் வந்திருக்கிறது. நமக்கு முந்தைய ஊழியக்காரர்களுடைய பரம்பரை, சில பேருக்கு வேதாகம கல்லூரி என்றால் என்னவென்று கூட தெரியாது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருந்த ஆவியின் வெளிப்பாடு, வார்த்தை வெளிப்பாடு. நான் உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே, எனக்கு அந்த பட்டம் இருக்கிறதாம், இந்த பட்டம் இருக்கிறதாம், படித்தேனாம், எனக்கு அந்த மொழி தெரியுமாம், இந்த மொழி தெரியுமாம். அன்பானவர்களே, எத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் இந்த ஒன்றுமே இல்லாமல் முத்தாய் தேவனுடைய வார்த்தையின் ரகசியங்களை எடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை கேட்கும் பொழுது வருகிற இன்பம், அவற்றை கேட்கும் பொழுது வருகின்ற அந்த ஆசை, அவற்றை படிப்பு பட்டம் ஈடு செய்ய முடியுமா அன்பானவர்களே? சுரேஷ் யார்? நான் மனதிலேருந்து பேசுகிறேன், சும்மா போங்கல் பிரதர் சிஸ்டர், நான் ஒன்றும் இல்லை. சில ஊழியக்காரர்களுடைய அபிஷேகம், அவர்களுடைய பிரசன்னம், அந்த அந்த அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதத்திலே அவர்கள் காத்திருக்கிற விதம். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே இயேசு வெள்ளை குதிரையிலே வரும்போது அவரோடு சபை வருகிறது என்று நான் பார்க்கவில்லை, இதில் இல்லை. அப்போ நான் அந்த வெளிப்படுத்தலை கற்றுக் கொடுக்கும் பொழுது கற்றுக் கொடுக்கிறேன். யூத கலாச்சாரத்தை தானே ஆண்டவர் நமக்கு முன் அடையாளமாக வைத்திருக்கிறார். அப்போ அந்த கலாச்சாரத்தில் எப்படி மணவாளன் திருமணத்துக்கு பிறகு மனைவி எழும்ப முன் அவர் நண்பர்களோடு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வர வேண்டும். அவர் வேட்டையாடின அந்த மிருகத்தின் அடிப்படையில் எப்படி அவரை பற்றி அர்த்தப்பெயர்ப்பு செய்வார்கள், எப்படிப்பட்ட கணவனாய் அவர் இருப்பார் என்றெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில்
அந்த வெளிப்படுத்தல் 19 மணவாட்டி வருவது இல்லை, மனைவி வருவது இல்லை என்றபடியினால் அவள் அந்த நேரம் வரமாட்டாள் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் அநேக பெந்தகோஸ்தே போதகர்மார் மணவாட்டி வருவதாய் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் தவறு என்று ஏன் சொல்லுகிறோம்? ஏன் அவர்களை தவறு என்று சொல்லுவான்? வேண்டாம். ஒருவேளை மணவாட்டி வருகிறாராயிருக்கும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நான் என்னுடைய அறிவில் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை அவர்களுக்கு ஆண்டவர் விசேஷ வெளிப்பாட்டை கொடுத்து அதுதான் உண்மை என்றால் இருந்து விட்டு போகட்டுமே. ஆகவே தயவு செய்து நினைக்காதீர்கள், என்னுடைய பிரசங்கத்தை பார்க்கின்றவர்கள் நான் சொல்வதுதான் சரி என்று சாதிக்கிற ஒருவன் என்று. மூல உபதேசங்களில் நான் குழம்பவே மாட்டேன். மூல உபதேசங்களில் நான் குழம்பவே மாட்டேன். அது என்னை எவனும் மூல உபதேசங்களை விட்டு என்னை பிரித்து போட முடியாது. உதாரணமாக, இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை அல்ல, இதையும் தவிர வேறொரு தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் நான் அதற்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இதற்குள்ளே இருக்கிற சிலுவை தேவனுடைய வார்த்தை அல்ல என்று சொன்னார்கள் என்றால் நான் யுத்தத்துக்கே போவேன். முடியாது. இயேசு தேவன் இல்லை என்றால் எல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நோ. பரிசுத்த ஆவியானவர் தேவன் இல்லை என்றால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சபை தேவையில்லை இப்படியெல்லாம் சொன்னால் நான் போராடுவேன். மூல உபதேசங்களில் கை வைத்தால் நான் மிருகமாய் மாறுவேன். ஆனால் மற்ற விஷயங்களில் நான் ஆய்வு செய்கிறேன், படித்திருக்கிறேன், அது இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எவ்வளவோ விஷயங்களை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த படிப்பு அறிவு இதெல்லாம் இல்லாமல் அபிஷேகத்தால் கர்த்தருடைய பாதத்திலே பல மணி நேரம் காத்திருப்பதினால் தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடியினால். ஆகவே அதெல்லாம் தவறு என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆகவே என்னை பொறுத்தவரை அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு 1000 வருஷ அரசாட்சியை நிறுவ அவர் வரும்பொழுது நிச்சயமாக அவர் சேனையோடு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் வருவார்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வருவார்கள். சபை வருகிறது என்று நான் காணவில்லை, அவ்வளவுதான். அப்படி சபை வந்தால் வரட்டும், எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாராவது நீங்கள் இல்லை சபை வரும் என்று நீங்கள் சொன்னால் நான் உங்களுக்கு எதிராய் பேச மாட்டேன். புரிகிறதா? பிரைஸ் காட். அப்படி வந்தால் வரலாம், வருமாயிருக்கும், வருவோமாயிருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த 1000 வருட அரசாட்சியில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மனைவியாகிய சபை பரலோகத்திலே தான் வதியும் வாசம் செய்யும். இதை நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். எந்த நேரம் வேண்டுமானாலும் பூமிக்கு வந்து போகக்கூடிய அந்த தன்மை சபைக்கு இருக்கும். ஏன்? நம்முடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரங்கள் இன்று தேவ தூதர்களுக்கு வந்து போக முடியும் என்றால் நமக்கும் வந்து போக முடியும். அந்த ஒரு சபைக்கு பரலோகில் இருக்கின்ற தேவனுக்கும் தேவ தூதர்களுக்கும் இருக்கின்ற அந்த தகுதி போலவே நினைத்த நேரம் பூமிக்கும் பரலோகத்துக்கும் போக்குவரத்தாய் இருக்கின்ற அந்த தன்மை நமக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதிலே கூட நீங்கள் யாராவது சொல்லுவதென்றால் இல்லை இல்லை இல்லை, அந்த 1000 வருஷ அரசாட்சியில் எருசலேமிலே இயேசுவோடே கூடத்தான் சபை இருக்கும் என்று, அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. புரிகிறதா? இதெல்லாம் மூல உபதேசங்கள் கிடையாது. ஆனால் இந்த வசனங்களிலே அந்த 1000 வருட அரசாட்சியில் எப்படி இயேசுவானவர் இருப்பார் என்பதனை அழகாக காட்டுகிறது. பாருங்கள், 6வது வசனம். வெள்ளை போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? வனாந்தரம் என்று இங்கே காட்டப்படுவது பூமி, பூமிக்கு அடையாளம் வனாந்தரம். பூமியில இருந்து இவ்வளவு வாசமாக, வாவ், வெள்ளை போளம் ராஜரீகத்தை குறிக்கும், சாம்பிராணி அது ஆராதனையை குறிக்கும், வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடியினாலும் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்கும். அந்த வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? அதாவது இயேசுவானவர் வாசனை வீசுகின்ற ஒரு ஐஸ்வர்யமான ராஜாதி ராஜாவாக
அந்த 1000 வருஷத்தில் அவர் இருப்பாராம். வாவ்! 7வது வசனத்தை பாருங்கள். இதோ சாலமோனுடைய மஞ்சம். யார் இந்த இடத்துல சாலமோன்? சாலேமின் ராஜா, அதாவது சமாதான பிரபு ஆகிய இயேசு. இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அவரை சுற்றி நிற்கிறார்கள். 6 என்பது மனிதனை குறிக்கும், 10 என்பது நிறைவை குறிக்கும், 60 என்பது சகல மனிதர்களையும் குறிக்கும். அந்த காலத்தில் இருக்கின்ற இஸ்ரவேலின் சகல மனிதர்களும் அவரை சுற்றி நிற்கிறார்கள் என்பதுதான் 7வது வசனத்தினுடைய அர்த்தம். வாவ்! சாலமோனுடைய மஞ்சம், அந்த ராஜரீக மஞ்சம். அவர் அப்படியே அப்படி கட்டிலே சாய்ந்து அவர் இருக்கின்றார் என்ற ஒரு தன்மை. ஒரு மற்ற ராஜாக்களை போல ஓடி ஓடி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகமே இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. முழு இஸ்ரவேலும் இவரை சுற்றி இருக்கிறது. 8வது வசனம், இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். ராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. என்ன, அவர்கள் தான் வந்து சாத்தானை பிடித்து மிருகத்தை பிடித்து 1000 வருடங்களுக்கு கட்டி போட்டவர்கள். ஆகவே அந்த ராக்கால பயத்து நிமித்தம் அவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது என்பது, அதாவது அவர்கள் பயந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்காக அல்ல. பயத்தை உலகத்துக்கு கொடுத்து கொண்டு வந்த அந்த மிருகத்தை பிடித்து கட்டி போட்டவர்கள் இவர்கள். 9வது வசனம், சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அவர் உலகெங்கும் சுற்றி திரிகிறவர். எருசலேமை தலைநகரமாய் வைத்துக்கொண்டு முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகிறார். அங்குமிங்கும் அவர் திரிவார். 10வது வசனம், அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காவளம் விரித்திருந்தது. வாவ்! பாருங்கள், எப்படியெல்லாம் இஸ்ரவேலை கூட அந்த காலத்திலே அவர் கனம் பண்ணுகிறார். அந்த 1000 வருஷ அரசாட்சியில் கூட எருசலேம் குமாரத்திகளுக்கு ஒரு முக்கிய இடத்தை இயேசுவானவர் கொடுக்கிறார். 11வது வசனம், சீயோன் குமாரத்திகளே, யூதர்கள், நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். பாருங்கள் இஸ்ரவேலர்களே, சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின், யார் இவர்? இயேசுவானவர், கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். அவருடைய தாயார் என்றவுடன் உடனே நீங்கள் கத்தோலிக்கர்கள் மரியாள் என்று நினைக்காதீர்கள். ப்ளீஸ், தயவு செய்து மரியாளை இங்கே கொண்டு வர வேண்டாம். அவர் பரலோகத்திலே நல்ல சந்தோஷமாக இருக்கின்றவர். ஆகவே அவர் கனம் பெற்றவர். ஆனால் அவர் அல்ல. இது கவிதையிலே அவர் ராஜாவாய் அவர் முடி சூடி இந்த 1000 வருஷ அரசாட்சியில் கல்யாணம் கட்டின கையோடளவா வந்தார். அந்த ராஜாவாக உடை அணிந்து கொண்டு மாத்திரமல்ல, மணவாளனாக அவர் காணப்படுகிறார். அதாவது கல்யாணம் கட்டின கையோடு அவர் வந்தவர். எவ்வளவு அழகாக அவர் இருக்கின்றார் என்று. ஆகவே அன்பானவர்களே, இந்த 1000 வருஷ அரசாட்சி இவ்வளோ அழகாக இருக்க போகிறது. இயேசுவை பற்றி அவர் ஆட்சி செய்வார் என்பது தான் இருக்கின்றதே ஒழிய, வேதத்திலே அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமி எப்படியெல்லாம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆகவே தயவு செய்து என்னிடத்திலே அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. எனக்கு தெரியாது. யாரும் சாக மாட்டார்கள் என்று தெரியும். கல்யாணம் கட்டிக்கொண்டு பிள்ளை பெற்றுக்கொண்டு பாடசாலைகளுக்கு போய்கொண்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டு வேலைகள் செய்து கொண்டிருப்பார்களா தெரியாது. எனக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கிறதா, அப்படியெல்லாம் இருக்காது. எல்லாரும் சந்தோஷமாக இதுவே ஒரு பரலோகம் போலத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு குட்டி பரலோகம் போல இந்த பூமி இருக்கும். எருசலேம் தலைநகரமாய் இயேசுவானவர் ஆட்சி செய்கின்ற ஒரு 1000 வருட அரசாட்சியாய் இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, தயவு செய்து மறுபடி ஒரு விசை 6 to 11 வரை பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம். என்ன அழகாக அந்த 1000 வருட அரசாட்சியில் இயேசுவானவர் கம்பீரமான ராஜரீகமான ராஜாவாக இருப்பார் என்று ஒவ்வொரு வசனமாக நான் அதை சொல்லிக் கொடுக்க எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு முடியும் சொல்லிக் கொடுக்க. என்றால் ஒவ்வொன்றும் அந்த ராஜரீகத்தின் அம்சங்களை குறிக்கும். தேவையில்லை. முழு ராஜரீகம் நிறைந்த ராஜாவாக இயேசுவானவர் 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்ய போகிறார். போய் வாருங்கள். 4வது அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.